Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம MySQL டேட்டா டைப்ல எப்படி டேட் அண்ட் டைம் யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸா எப்படி டேட் மட்டும் யூஸ் பண்றது, அதில் எப்படி ரேஞ்சஸ் செக் பண்றது அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இதில் டேட் அண்ட் டைம் அப்படின்ற டேட்டா டைப் எப்படி யூஸ் பண்றது, டைம் ஸ்டாம்ப்ன்றது எப்படி யூஸ் பண்றது, டைம் ஜோன் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டேட் அண்ட் டைம் அப்படின்றது உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் வரும், ஹார்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸோட வரும். இதே டைம் ஸ்டாண்ட் அப்படின்றது அக்யூரேட் டைமோட வரும். ஸோ அது டேட்டும் சேர்ந்தே வரும், ப்ளஸ் உங்கள் டைமிங்கோட இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட உங்களுக்கு இதில் தெரியும். ஸோ டைம் ஜோன் அப்படின்றது கண்ட்ரிக்கு கண்ட்ரி டைம் ஜோன் வேரி ஆகும். ஸோ அந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப் ஒர்க் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டேட் டைம் ஸ்டாம்ப் டைம் ஜோன் எல்லாமே எப்படி நம்ம டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுறதுன்றதா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா பேஸில் நம்ம டேட்டா பேஸ் ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேட்டா பேஸ் கொடுக்குறேன். இதில் நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஷாப்பிங் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஷாப்பிங்கில் நான் என்ன கொடுக்குறேன்னா, ஆர்டர் நம்பர் கொடுக்குறேன். அது இன்டீஜர்லையும், நெக்ஸ்ட் டேட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது டேட் டைம் அப்படின்றனால நான் என்னென்னு கொடுக்குறேன்னா பர்ச்சேஸ் டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பர்ச்சேஸ் டேட் டேட் டைம் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் ஜஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு, ஜஸ்ட் இங்கே பர்ச்சேஸ் டைம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்னென்னு கொடுக்குறேன்னா டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேபிள் இந்த பர்டிகுலர் இதோட க்ரியேட் ஆயிரும். இப்போ உங்கள் டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஸோ ஆர்டர் நம்பர், பர்ச்சேஸ் டேட், பர்ச்சேஸ் டைம் அப்படின்னு வந்திருக்கு. இது டேட் டைம்னு கொடுக்குறேன், டைம் ஸ்டாம்ப்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் இன்சர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இன்சர்ட் இன்டு ஷாப்பிங் வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்சர்ட் இன்டு ஷாப்பிங் வேல்யூஸில் நான் ஒரு ஆர்டர் நம்பர் கொடுக்குறேன். ஆர்டர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பர்ச்சேஸ் டேட் அண்ட் பர்ச்சேஸ் டைமை நான் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நவ்னா இப்போது கரண்ட்டாக இருக்கிறது அது எடுத்துக்கும். இப்போ உங்கள் டேபிளை வியூ பண்ணி பாருங்கள். பர்ச்சேஸ் டேட்டு பர்ச்சேஸ் டைமும் வந்திருக்கு. ஸோ இப்போ பர்ச்சேஸ் டேட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பர்ச்சேஸ் டைம் இது இயர், மந்த், டேட். இது ஹார், மினிட், செகண்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல தான் நம்ம டைம் ஜோன் அப்படின்றத ஆட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் மேனுவலாக வேல்யூஸ் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் எப்படி ஆட் பண்ணியிருக்கலான்னா, ஜஸ்ட் 2018 அப்படின்னு கொடுத்துட்டு 0915 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் டேட்டை கொடுத்துருக்கேன், டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்கேன். இப்போ உங்கள் வேல்யூஸை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் வேல்யூஸ் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே ரெண்டும் ஒரே வேல்யூ வந்திருக்கிறனால நான் இந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக டைம் ஜோன் செட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன கொடுக்கணுன்னா, செட் டைம் அண்டர்ஸ்கோர் ஜோன் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ உங்களோட டைம் ஜோன் எவ்வளோ அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ வெரி ஓகே, 0 ஃபேக்டர். என் டைம் ஜோனுன்றது டிஃபால்ட்டாக டேட்டா பேஸில் இருக்கிறனால இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா, இந்த ஷாப்பிங்கில் இருக்கிற இந்த இன்சர்ட் queryல நவ் அப்படின்றத யூஸ் பண்ணுங்க. இப்போ 1 row affected அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்த நவுக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இது 2581 2019 10/3. இது 41/13 வந்திருக்கு. ஸோ இந்த டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா 41
30 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019-10. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா +5 வந்து இதாக இருக்குது. இதே மைனஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் சோன் பண்ணியிருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதே query-யை ரன் பண்ணுங்கள். ஸோ இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் நம்ம ரன் பண்ணுறோம். அப்போ அதுக்கான வேல்யூஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஜோன் வந்து +5ல் கொடுத்தப்போ உங்களுக்கு 41:13 வந்துச்சு. அப்போ -5ல் கொடுத்தப்போ கரண்ட் டைமிங்லேருந்து -5 போயிருக்கும். ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கரண்ட் டைமிங். ஸோ இது வந்து நம்ம இப்போ இருக்கிற 41லேருந்து -5 போயிருக்காது. ஜஸ்ட் நம்ம ப்ரீவியஸாக இருந்த ஒரிஜினல் டைம்லேருந்து -5 வந்து போயிருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட டேட் டைம் அண்ட் டைம் ஸ்டாம்பை வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த டேட் டைம்னு இருக்கிறதுல டேட்டை மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டேட் அப்படின்னு கொடுங்க. டேட் ஆஃப் அட் சிம்பிள் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் டேட் அப்படின்னு கொடுக்குறோம். சாரி. ஸோ இதை எப்படி கொடுக்கணுன்னா நம்ம டைரெக்டாக வந்து செலக்ட் டேட் ஆஃப் அட் பர்ச்சேஸ் டேட்டுன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா எரர் மெசேஜ் ஷோ பண்ணோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா செட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்டோடது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த டேட் வந்து கொடுத்துருங்க. நான் வந்து இங்கே டிஸ்சார்ஜ் டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ செட் அட் டிஸ்சார்ஜ் டேட் ஈக்குவல் டு நான் வந்து நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிற டிஸ்சார்ஜ் டேட்டில் நவ் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து நீங்கள் இந்த டிஸ்சார்ஜ் டேட்டை வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். செலக்ட் அட் டிஸ்சார்ஜ் டேட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ செலக்ட் அட் டிஸ்சார்ஜ் டேட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுன்னா இதில் செலக்ட் டேட் ஆஃப் அட் டிஸ்சார்ஜ் டேட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டேட் மட்டும் இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட டேட்டா பேஸ்லேருந்து டேட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த செட் அப்படின்றதுல என்னென்னா கமெண்ட். ஸோ உங்களோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணுறீங்க நவ் அப்படின்னு, அதுக்கப்புறம் தனியாக அந்த டிஸ்சார்ஜ் டேட் மட்டும் எடுத்துகிட்டு அதிலேருந்து நீங்கள் டைம்ன்றதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட டேட்டா பேஸ் டேபிளில் வந்து இந்த டேட்டுன்றதை மட்டும் டேட் டைம் ஸ்டாம்ப் டைம்லேருந்து நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ட் டைம் ஆஃப் அட் டிஸ்சார்ஜ் டேட் அப்படின்னு கொடுத்தா உங்களோடதுல என்ன வருதுன்னா ஜஸ்ட் டைம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வருது. ஸோ இதில் வந்து நான் அட்மிஷனுக்கு இந்த மாதிரி கொடுத்து பார்க்குறேன், ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் அட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னா அட்மிஷன் டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன வருது, நல் வேல்யூ வருது. ஏன்னா நம்ம அட்மிஷன் டேட்டுக்கு அதை செட் பண்ணல. செட் பண்ணால் மட்டும்தான் இந்த அட்மிஷன் டேட்டில் நமக்கு வேல்யூஸ் வந்து வரும். ஸோ இல்லைன்னா வந்து வேல்யூ வராது. ஸோ அதுக்கு தான் என்ன கொடுக்கணும்னா இனிஷியலாகவே க்ரியேட் பண்ணும் போதே நீங்கள் வந்து டேட்டாவில் அந்த டேபிள் வந்து நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டேட் அண்ட் டைம் கொடுக்கறதுக்கு பதிலாக அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து டேட்டா டைப்பில் நவ் அப்படின்றத க்ரியேட் பண்ணும் போது எப்படி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்குற மாதிரி நவ்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கரண்ட்டாக அப்பப்போ இருக்கிற டேட் அண்ட் டைமை வந்து எடுத்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து ஷாப்பிங் அப்படின்றதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டர் நம்பர், பர்ச்சேஸ் டேட், பர்ச்சேஸ் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்ச்சேஸ் டேட், பர்ச்சேஸ் டைமில் வந்து இந்த பர்ச்சேஸ் டைமுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். இது வந்து டைம் ஸ்டாம்ப். ஸோ டைம் ஸ்டாம்ப்க்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இங்கே
set purchase time equal to nowன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் select at purchase timeன்னு கொடுத்தா அந்த டைமிங் வந்திருக்கு உங்கள் டேட் அண்ட் டைமோட. நெக்ஸ்ட் வந்து select date of அந்த purchase டைம்லேருந்து டேட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ வந்து டேட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் டைம் ஸ்டாம்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போது கூட டேட் அண்ட் டைம் அப்படின்னு யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த செலக்ட் டைம் அப்படின்றதுல வந்து பர்ச்சேஸ் டைம்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப்லேருந்து டைம் மட்டும் பிரித்து எடுக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே செலக்ட் டேட் டைம் ஸ்டாம்ப் பர்ச்சேஸ் டைம் அப்படின்னு கொடுத்தனால நமக்கு வந்து எப்படி ரிசல்ட் வியூ ஆகிருக்குன்னா டைம் ஸ்டாம்புன்னு கொடுத்தனால டேட் அண்ட் அந்த ஹார் மினிட் செகண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வியூ ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஒரு டேட்டாவிலேருந்து தனித்தனியாக டேட்டு டைம் இல்லைன்னா ஒரே மாதிரி டேட் அண்ட் டைமும் வேணும்னா நீங்கள் வந்து இதை செட் பண்ணணும். ஸோ ஈவன் நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதே டேட் டைம் அப்படின்னு டேட் டைம் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு க்ரியேட் பண்ணுவீங்க. அதுலேயே வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப் அப்படின்றதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ அது எப்படி கொடுக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும்னா க்ரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜஸ்ட் என்ன கொடுக்குறோன்னா எம்ப்ளாயி ஒர்க்கிங் இல்லைன்னா ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ எம்ப்ளாயி ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்ன ஷிஃப்ட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து நான் வேர் கேரில் கொடுக்க போகிறேன். ஸோ ஷிஃப்ட்டை வந்து வேர் கேரில் டே ஷிஃப்டாக நைட் ஷிஃப்டான்றது வேர் கேரில் கொடுத்துட்டு நேமும் வேர் கேரில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டே அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்னென்னு கொடுக்குறேன்னா டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டே டைம் ஸ்டாம்ப்னு கொடுத்ததுக்கப்புறம் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கரண்ட் அண்டர்ஸ்கோர் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆன் அப்டேட்டில் ஏன்னா அப்டேட் ஆகி உங்கள் டைம் ஸ்டாம்ப் வந்து உங்களுக்கு வியூ ஆகணும், அதனால கரண்ட் அண்டர்ஸ்கோர் டைம் ஸ்டாம்ப். இப்படி தான் இனிஷியலாக நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதே கொடுக்கணும். ஸோ இனிஷியலாக க்ரியேட் பண்ணும் போதே இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒர்க்கிங் ஹார்ஸ். ஸோ ஷிஃப்ட் இது டே டைமில் வந்து கரண்ட் வந்து டைம் ஸ்டாம்ப் எக்ஸ்ட்ரா வந்து டிஃபால்ட்லி ஜென்ரேட்டட் ஆன் அப்டேட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப். இப்போ வந்து நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் ஹார்ஸ் கொடுங்க. ஸோ எம்டி செட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா இதில் எதுவுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ அப்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப் எடுத்து ரன் பண்ணும். இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா இந்த query-யை நீங்கள் வந்து ப்ரோக்ராம் கூட எம்பர்ட் பண்ணி ரன் பண்ணும் போது நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நார்மலாக வந்து யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எங்கேயாச்சும் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டேட்டாபேஸில் நீங்கள் கொடுக்குற அந்த டைம் ஸ்டாம்ப் இந்த ஒர்க்கிங் ஹார்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகணுன்றப்போ நீங்கள் வந்து இது எல்லாமே உங்களோட டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங்கில் க்ரியேட் பண்ணும்போது கொடுப்பீங்க. எப்படி பிஹெச்பியோ பர்ல் இல்லைன்னா ஜாவா இந்த மாதிரி எதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னே ஜேடிபிசி ஓடிபிசி கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கனெக்டிவிட்டி அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும், அதுக்கு டைம் ஸ்டாம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டைம் ஸ்டாம்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் டேபிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் டேட்டாபேஸில் வந்து டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப் டைம் ஜோன் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டைமை எடுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், ஒரு டேட்டையும் டைமையும் வந்து ஒரு பர்டிகுலர் சின்டாக்ஸில் இருந்து டேட் அண்ட் டைம் அப்படின்னா டைமை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இல்லை அதுலேருந்து டேட்டை மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணுறது எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது வந்து ஒரு டேட்டாவை வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பார்க்குறது தான் வந்து
எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து எப்படி ஜாயின்ஸ், இப்போ ஒரு டேபிளில் ஆப்ரேஷன் பண்ணுறத பார்த்தோம். இப்போ வந்து 2-3 டேபிளில் இருந்து எப்படி ஒரே டேபிளுக்கு டேட்டாஸ் எடுத்து வியூ பண்ணுறது, அதில் எப்படி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.